வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் இருக்கிற பேட்ரி சம்டைம்ஸ் அதிகமாக சார்ஜ் போடுறதுனாலையோ இல்லை ஓவர் ஹீட்னாலேயோ தலகாணி மாதிரி கொஞ்சம் உப்பிட்டு இருக்கும். ஸோ இப்போ என் பேக்கில் வந்து அந்த கவர் போட முடியாத அளவுக்கு கேப் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கேப், இந்த பேட்ரி இந்த மாதிரி உப்பி இருக்கிற பேட்ரி, இந்த மாதிரி ஊதி இருக்கிற பேட்ரி வந்து இந்த மாதிரி உப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேட்டரியை அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, சரி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றின வீடியோ வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை திருப்பி யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ணால் சார்ஜ் நிற்குமா அப்படிங்கிற மாதிரி யாரும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரில. ஸோ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஊதின பேட்ரி, அதாவது இதை பார்த்தா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் லைட்டாக வந்து உப்பி இருக்குது. உப்பி இருக்கிறது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா, ஃப்ளாட்டான ஒரு இடத்துல வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணும்போது பேட்ரி வந்து சுற்றக்கூடாது. இப்படி சுற்றிச்சுன்னா அந்த பேட்ரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். சரி, எந்த பக்கம் வச்சு திருப்பி சுற்றினாலும் சுற்றுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து பேட்ரி வந்து உங்களுக்கு சுற்றக்கூடாது. இப்படி சுற்றிச்சுன்னா பேட்ரி வந்து வீக்காக இருக்குது. நீங்கள் சார்ஜ் போடும்போது ஃபுல் சார்ஜ் காட்டும், ஏறுற மாதிரி காட்டும். கொஞ்சம் நேரம் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு நிமிஷம் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தா மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் சார்ஜ் போடும்போது போட்ட அடுத்த செகண்ட்லேயே உங்களுக்கு 50%, 60%ன்னு காட்டும். ஸோ அது வந்து பேட்ரி வீக்னால வருது. ஆனால் இந்த பேட்டரியை வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியுமா, அதை சரி பண்ணிவிட்டு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போது இந்த பேட்டரியில் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிற இந்த கவரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இதை வந்து வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் பற்றி தெரியும், இந்த பேட்டரி பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எதுவுமே தெரியாது எனக்கு மொபைலை பற்றி, இந்த பேட்டரி பற்றி ஸோ உங்களுக்கு மொபைலை பற்றி, இந்த பேட்டரி பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சுத்தமாக எனக்கு எதுவும் தெரியாது, சத்தியமாக இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து சில அந்த உப்பி இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று போடணும். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா ஹீட் ஆகும். நீங்கள் சின்னதாக ஆணி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நீடில் வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல ஹோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும். அதை டச் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ சின்னதாக ஒரு நீடில் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து பேட்டரி மேலே இருக்கிற உப்பி இருக்கிறத வந்து அழுத்தி விடுங்க. ஸோ இப்படி நீங்கள் ஹோல் பண்ணும்போது இந்த பேட்டரியில் இப்படி ஹோல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக ஹீட் ஆகும். அதை டச் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். ஸோ சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த உப்பி இருக்கிறத வந்து கிளியராக ஃப்ளாட் ஆகிற வரைக்கும். ஸோ ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு இன்சுலேஷன் டேப் மாதிரி அது மேலே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த கவரை வந்து மூடிடுங்க. இந்த சீட்டை மேலே வச்சு மூடிடுங்க. ஸோ ப்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப டைட்டாக பண்ணுங்கள். ஸோ இது ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி பார்த்தியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் இது வந்து அந்த உப்புன மாதிரி லைட்டாக இருக்க தான் செய்யுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வச்சு சுற்றி பார்ப்போம். மறுபடியும் சுற்ற தான் செய்யுது. ஸோ முன்னோட கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸில் வந்து ஒரு செல்லோ டேப்பு போட்டு ஒட்டிடுங்க. செல்லோ டேப்பு போட்டு ஓட்டிட்டு இந்த சீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை மொபைலில் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ மொபைல் ஆன் ஆகலை, டோட்டலாகவே
சார்ஜ் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்குது. சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் போட்ட உடனே இல்லை காட்டும், ஆனால் இன்னும் காட்டவே இல்லை. டோட்டலாக இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார்ஜ் ஃபுல்லாகவே. ஸோ மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் இதனுடைய பேட்டரியில் எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குதுன்ட்டு. ஸோ நீங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது 20 வோல்ட், அதாவது மொபைலுக்கு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 20 வோல்ட் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க மல்டிமீட்டரில். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் எதுன்னு பார்த்துக்கோங்க. இதிலே போட்டிருப்பாங்க. இது வந்து ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து மைனஸ். இதில் வந்து இந்த ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ப்ளஸில் வச்சுக்கோங்க. பிளாக் கலர் வந்து மைனஸில் வச்சுக்கோங்க. செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்டுக்கு மேலே காட்டணும் வோல்ட் வந்து. ஸோ 3 பாயிண்ட்டுக்கு மேலே காட்டுது, ஆனால் சார்ஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மொபைல் வந்து ஆன் ஆகலை. ஆனால் நிறைய பேர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேட்டரியை வந்து இது மாதிரி ஹோல் போட்டு ஃப்ளாட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது மட்டும் யாருமே வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி தெரியல. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஸோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா 10% தான் காட்டுது. கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறட்டும். ஏறினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சார்ஜ் இதில் நிற்கிதுன்னு செக் பண்ணிடலாம். அது வரைக்கும் நான் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன், சுத்தமாக சார்ஜ் ஆகவே இல்லை. இதுக்கு முன்னாடியாச்சும் இந்த ஓட்டையை போடுறதுக்கு முன்னாடியாச்சும் சார்ஜ் ஏறிச்சு, கொஞ்சோண்டு நின்றுது. இந்த ஓட்டையை போட்டுட்டு இந்த டேப் ஓட்டினதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கிட்ட சார்ஜ் போட்டேன். ஸோ சுத்தமாக சார்ஜ் ஏறவே இல்லை. இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எதையும் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த பேட்டரி வந்து உப்பி இருக்கிறதா ஒரு ஓட்டையை போட்டு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜு அதில் ஏறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பேட்டரி உப்பி இருந்துச்சுன்னா அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருங்க. வேறு பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் மொபைலுக்கும் சேஃபு, உங்களுக்கும் சேஃபாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா எப்போதும் சொல்கிற மாதிரி தான் அன்லைக் பண்ணிக்கோங்க. ஏன் பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.